ஓ சாரி சாரி, எனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்காது. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? சாந்தி, சாந்தி, என்னது நீ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்க? அட்வான்ஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க இது, நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு உங்களை பத்தியும் அனிதாவை பத்தியும் வாய்க்கு வந்தபடி உளர்னாங்க. எங்க அம்மா மட்டும் என்னவா, அது என்னடி உன் வீட்டுக்காரர் அந்த பொண்ணு கிட்ட சிரிக்கிறதும் மேல மேல விழுகிறதும் அப்படி தொட்டு தொட்டு பேசுறதும் இது என்ன கூத்துடின்னு அசிங்கமா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நேக்கா பேசி விஷயத்தை எல்லாம் கறக்க சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. என்னங்க நீங்க, என்னங்க நீங்க என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்னி ஷெல்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் நாவல்ஸ் படிச்சவனா நான் போய் தப்பா நினைப்பேனா? வாவ். ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை தப்பா நினைச்சா என்னால தாங்க முடியாதுங்க. உனக்கு என் மேல டவுட் இல்லங்கறப்ப யார் என்ன நினைச்சா உனக்கு என்ன? அது கரெக்ட் தாங்க. ஆனா எனக்கு டவுட் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னங்க இது? ப்ராமிஸ். ஐயோ, இது என்னங்க ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பண்றதுல இது ஒரு புது ஸ்டைல். இன்னொரு பக்கம் கொடுத்த போங்க. உன்ன மாதிரி அழகான மனைவி கிடைச்சதுக்கு ஐ அம் ரியலி ஹாப்பி. இந்த இடி சத்தம், மின்னல் ஒளி எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குல்ல. நீ மழையில நனைச்சுக்கிட்டு என்ன இன்னும் கட்டி பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா கிக்கா இருக்கும் தெரியுமா? நாம இந்த சீனை மழையில வச்சுக்கலாமா? நினைச்சு போடுவாங்க. ஓ மை காட், மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? மனசு தளராத விக்ரமாதித்தனுக்கு நான் சொந்தம். ஆக்சுவலி காலையில பேப்பர்கார வரதுக்கு முன்னாலே வந்துட்டேன். பேப்பருக்காக நீங்க வெளியில வந்தீங்க, ஆனா என்ன பார்க்கல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுங்க. ஈவினிங் பால்காரன் புண்ணியத்துல வெளியில வந்தீங்க, என்ன பாத்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கிளிக். கேன் ஐ ஹேவ் யூ ஃபோட்டோகிராஃப்? நோ 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 நோ. இங்க பாருங்க, நான் உங்க போட்டோவை மாடலிங்காக கேட்கல, என் இதயத்துல வச்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ப்ளீஸ். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஓவரா இல்லைங்க, ஓபனாவே கேக்குறேன். நீங்க சம்மதிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாட்? ஆமாங்க, உங்க சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கேன். இதோ என் விசிட்டிங் கார்டு. காதல் கல்யாணம் சொல்லி நீங்க என் பின்னால சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ் கெட் அவுட். மசாலா தோசை யார் பண்ணாங்க? நம்ம மல்லியா? இல்லைங்க, நான் தான் பண்ணேன். நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. இந்த சாப்பிடு. ஏய், நீ ஏன்டா அழுவுற? அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல சித்தப்பா, அதான் எமோஷன் தாங்க முடியாம அழுவுறேன். நான் போய் அவங்க சந்தோஷத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க புருஷ மண்டாட்டி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு இங்க காப்பில உப்பு போட்ட மாதிரி? நீ போடா. டேய் விஜய், நீங்க காதல் தோசையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடும் போது பட்ட கஷ்டமெல்லாம் நினைவுக்கு வருதுடா. என்ன கஷ்டம்டா? அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு சாந்தியை காதலிக்கிறதுக்காக, அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சி அந்த டைரி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த டைரி கைக்கு வந்ததும் உனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு சொல்றதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும்னு. எந்த டைரிடா பைத்தியக்கார? எல்லா விஷயமும் வந்துடுச்சா? ஐயோ ஹரிச்சந்திரா, எனக்கு ஏன் இந்த உண்மையை பேசுற குணத்தை கொடுத்தேன்னு தெரியலையே. வரம்மா, மவனை செத்தடா நீ. சாந்தி, என்கிட்ட பேசாதீங்க. என் பேச்சுக்கு என்னத்தை கேக்குறது? என் டைரி திருடிட்டு உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் வரும்னு என்னை ஏமாத்திட்டீங்க. சாந்தி, நான் அந்த டைரி திருடினதே உன் மனசு திருடத்த. பொய் பொய் பொய். நீ என்ன தப்பா நினைச்சாலும் சரி, உன்னை காதலிச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இப்படி சின்ன அல்வா கொடுத்தேன். டேக் இட் ஈஸி. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அனிதா, நான் இல்ல. டோட்டலா நீ அவுட்ரா. ஐயோ சாந்தி, அப்படின்னா அனிதா சொன்னதுனால தான் நீங்க என்ன காதலிச்சீங்களா? நோ 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 நோ. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் அனிதா ஐடியா கொடுத்தா. உன் மனசை வேதனைப்படுத்தினதுக்கு சாரி டியா. என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துனீங்க. அதனாலதான் நான் உங்களை மன்னிக்கிறேன். Thank you. ஆனா இன்னொரு தடவை ஏமாத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க.
என்னங்க இது? ஏன் இந்த பக்கமும் ப்ராமிஸ் பண்ணணுமா? சி, போங்க. அவருக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை இருக்கான். மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஓஹோ சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். யோசனை இல்ல. நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு உன் குடும்பத்தை கெடுத்துருவான்னு. என் பேச்ச கேட்டியா? அவங்க 2 பேரும் தப்பா பழகலைன்னு சாதாரணமா விட்டுட்ட. இப்பவும் எதுவும் கெட்டு போகல. கட்டி பிடிக்கிற வரைக்கும் வந்த அவங்க விஷயம் குடும்பம் நடத்துற அளவுக்கு வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. மாப்பிள்ளை ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வந்திருக்காருன்னா இவங்க 2 பேரும் எங்க தங்கி இருந்தாங்களோ என்னவோ. உன் புருஷன்கிட்ட அதட்டி கேளு. அழுதா ஆம்பளைங்க பணிய மாட்டாங்க, மிரட்டணும். அப்பதான் நம்ம வழிக்கு வருவாங்க. புரிஞ்சுதா? அம்மா ஆ, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதே ரேஞ்சில தான் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன எழுத்தா வாங்கி மண்டையில ஒண்ணு போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலா மேட்டர் ரிவர்ஸ் ஆகி போட்டு ஜாக்கிரதையா இருங்க. shut up. போய் உன் வேலையை பாரு. அதே தான் நானும் சொல்றேம்மா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கணும். இல்லாட்டி போனா மேட்டர் ஊசி போன பிரியாணி மாதிரி ஆகி போயிடும். சாந்தி, காஃபி. குட் மார்னிங். சாரி சாந்தி, ராத்திரி நான் வரதுக்குள்ள நீ தூங்கிட்ட. எழுப்ப வேண்டாம்னு நானும் படுத்துட்டேன். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? ஆடிட்டர் மீட்டிங் இல்லையா? அங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு அந்த அளவு கூட லேட் ஆகாதா என்ன? மறந்து போயிட்டேன். லாஸ்ட் மினிட் ஆடிட்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஓ, மழை வந்ததுல மழையில நினைச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்ல? எந்த பொண்ணையாவது கட்டி பிடிச்சிருப்பீங்க? என்ன சாந்தி, நீ என்ன பேசுற? மழையில நீங்க அடிச்ச கூத்த பாத்தங்க. ஓ அதுவா? பாவம் அனிதா ராத்திரி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா. கரெக்டா அந்த சமயம் எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆச்சு. சரி, நாம 2 பேரும் ஃபங்க்ஷன் போகிறோமே வீட்டுக்கு வரப்ப அவளை பார்த்தேன். ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்லணும்னா அவ்வளவு இறுக்கி கட்டி பிடிச்சுதான் ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. என்ன சாந்தி புரியாம பேசுற? ஆமாங்க, நான் பேசுறது தப்புதான். அனிதாவை பத்தி பேசுற உங்களுக்கு கோவம் வந்துரும். அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதை என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். நாம கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்லம்மா. சில நேரம் நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடும். நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அதுவும் அங்க தூரத்துல பாரு, அந்த வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி தெரியுதுல. தெரியுது. ஆனா சேராது. அப்படின்னா நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா, நீ பார்த்தேன்னு சொன்னது கூட அந்த மாதிரி தாமா. அனாவசியமா மாப்பிள்ளைய சந்தேகப்படாத. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்காத. மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் சொல்றதை கேளுமா. மே ஐ கம் இன்? இத பாருங்க. அதான் எப்பயோ பார்த்துட்டேன்ல, புதுசா நான் காட்ட போறேன். என் மேல கோவம் போயிடுச்சா? நடந்ததெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? முயற்சி பண்றேன். ப்ராமிஸ்? ஹலோ, நான் விஜய் பேசுறேன். தம்பி, நான் அனிதாம்மா வீட்ல இருந்து பேசுறேன். நீங்க புறப்பட்டு உடனே வாங்க. என்னாச்சு? அனிதாம்மா மாடியில இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட்,
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே கிளம்பி வரேன். இந்த டைம்ல எங்கீங்க? அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சான். நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். Just shut up.